delivering smiles all around the professional careers. Reach us to reach them. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. திரு ராகுல் காந்தியின் நாடாளுமன்ற பேச்சு சரியானதா? தேசிய அளவில் புகழ் பெற முடியுமா? இதை பற்றி பேசுவதற்காக காங்கிரஸ் கட்சியின் மாநில துணைத் தலைவர் திரு எஸ் இதயத்துல்லா இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு இதயத்துல்லா. திரு ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் பேசினது மிகப்பெரிய அளவுக்கான ஒரு பேச்சாக சர்ச்சையாக ஆனது. அவர் உண்மையை பேசவில்லை, மாறான விஷயங்களை பேசினார் அப்படின்னு தொடர்ந்து ஆளுங்கட்சி சார்பாக சொல்லப்படுது. எதற்காக அந்த மாதிரி ஒரு பேச்சு பேசினார்? முக்கியமாக டெல்லியில் நடந்த ஆர்ப்பாட்டக்காரன் மீது துப்பாக்கிச்சூடு நடந்தது, இதெல்லாம் பேசினார். அது சரியாது? திரு ராகுல் காந்தி அவர்கள் எதிர்க்கட்சியாக இருப்பதால் ஆளுங்கட்சிக்காரர்கள் பொய்யான விமர்சனங்களை சொல்வது இயல்புதான். அதே நேரத்தில் திரு ராகுல் காந்தி அவர்கள் அவர் சொல்வதெல்லாம் பல்வேறு வகையில் உண்மை. அதாவது சூரியன் மேற்கே உதிக்கிறது என்று ஒருவர் சொன்னால் அவரை முட்டாள் என்று தான் சொல்வோம். அந்த அடிப்படையில் தான் யாரையும் குறிப்பிடாமல் இதுபோன்று தவறு செய்பவர்கள் முட்டாள்கள் என்று சொன்னார். அதை ஒரு பெரிதாக எடுத்துக்கொண்டு ராகுல் காந்தி அவர்களை மடக்கியதாக நினைத்து கொண்டார்கள். ஆனால் மக்கள் அவர்களை தவறு செய்பவர்களை தண்டிக்க வேண்டும் என்பதை தான் மக்கள் இருக்கிறார்கள். ரெண்டாவது, பெல்லட் குண்டுகள் என்பது 3 வகையாக அங்கே பயன்படுத்தப்பட்டது. ஒன்று தடியடி, மற்றொன்று தடியிலே குச்சியை வைத்து, அதாவது கம்பியை வைத்து, அதாவது ஆணி போன்ற ஒரு பகுதியை வைத்து கொண்டு மக்களை காயப்படுத்தினார்கள், மிகப்பெரிய காயம். மூன்றாவது, பெல்லட் குண்டு சொன்னால் கன் அல்ல, அல்லது AK-47 அல்ல. அது எங்கே பயன்படுத்தினார்கள்? பீகாரில் பயன்படுத்தினார்கள். அதையும் அவர் குறிப்பிட்டு சொன்னார். துப்பாக்கிகளை பயன்படுத்துவது பீகாரில். அவர் உடனடியாக அந்த காவல்துறை நண்பர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். அதனால் ராகுல் காந்தி நடந்த உண்மையை சொல்கிறார். இல்லை என்றால் அவர்கள் நிரூபிக்க சொன்னால் நிரூபித்து கொள்ள போகிறார். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இந்த போராட்டம் என்பது அமைதியாக நடந்தது. 20 நாட்களுக்கு மேலாக அமைதியாக நடந்த போராட்டத்தில் ஒரு மத்திய அமைச்சரும் அங்கு செல்லவில்லை, அல்லது பிரதமரும் செல்லவில்லை, அல்லது பாஜகவுடைய தலைவர்கள் சென்று என்ன கோரிக்கை என்று கூட கேட்கவில்லை. ஆனால் எப்பொழுது சோனம் வாங்சுக் என்ற கல்வியாளர் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு சிறை வைக்கப்பட்டாரோ, அதுவும் மருத்துவமனையில், அதை அவரே 2 வீடியோ போட்டு சொல்லிவிட்டார். யார்? சோனம் வாங்சுக். என்னை மருத்துவமனையில் வைக்க என்னை சிறை வைத்திருக்கிறார்கள், என் நண்பர்களை பார்க்க முடியவில்லை என்றால் அவரே அதை எடுத்து சொன்னார். அப்படிப்பட்ட நிகழ்வுக்கு பிறகுதான் நடந்தது என்ன என்று சொன்னால், அந்த மாணவர்கள் பாராளுமன்றம் நோக்கி போனார்கள், தடுக்கப்பட்டார்கள். இவ்வளவு பெரிய கலவரம் நடந்தது. அதற்கு 4 நாட்களுக்கு முன்பாக காங்கிரஸ் கட்சி இந்த பிரச்சனையை பாராளுமன்றத்தில் எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை. 2வது நாளாக சபாநாயகர் அறைக்கு சென்று தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் மற்ற எதிர்க்கட்சி தலைவர்களும் இதை சபையிலே பேச வேண்டும் என்று சொன்னார்கள். அதையும் அவர்கள் பொருட்படுத்தவில்லை. இறுதியாகத்தான் ராகுல் காந்தி, அதாவது அந்த கலவரம் நடந்த மறுநாள் பிரதமர் இல்லத்துக்கே சென்றார். அதன் பிறகுதான் மத்திய அமைச்சர் ஜிதேந்திர பிரசாத் அவரை பார்க்க ஜிதேந்திர பிரசாத் கோரிக்கை என்னவென்று கேட்கிறார். அவ்வளவு நாளாக கோரிக்கை என்னன்னு கேட்காம அதற்கு முந்தைய நாள் அமைச்சர்கள் அவர்களை அழைத்து பேசுகிறார்கள். ஆனால் எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படவில்லை. இந்த கலவரம் நடந்த பிறகு ராகுல் காந்தி அவர்கள் தாக்கப்பட்டு பஸ்ஸில் ஏற்றப்பட்டு, அதே போன்று மற்ற தலைவர்களெல்லாம் ஏற்றப்பட்டு அருகே விடப்படுகிறார்கள். 3வது நாளும் எந்த பிரச்சனையும் இல்லாத நாள் திரு ராகுல் காந்தி அவர்கள் மகாத்மா காந்தி நினைவிடத்துக்கு செல்ல முயல்கிறார். ஆனால் தடுக்கிறார்கள். அவர் வேறு வழியின்றி எங்கே மகாத்மா காந்தி பட்டாரோ அந்த தீன்மூர்த்தி பகுதிக்கு செல்கிறார். இவ்வளவு விஷயங்களும் நடக்கிறது. எப்பொழுது அந்த அமைச்சரவை அல்லது அமைச்சர் நேரடியாக ராகுல் காந்தியை சந்திக்கிறார் என்று சொன்னால், இந்த மாணவர் கலவரம் நடந்த மறுநாள் தான் சந்திக்கிறார். ஆனால் இந்த கலவரத்துக்கு பின்னால், முக்கியம் மாணவர்களுக்கு பின்னால் ராகுல் காந்தி தனக்கு சார்பாக பயன்படுத்திக்கிறாரா என்ன? அப்படி நினைச்சிருந்தா என்ன செஞ்சிருக்குன்னா, மாணவர்கள் நடத்திய போராட்ட மேடைக்கு அவர் சென்றிருக்க வேண்டும். அப்படிதான் பண்ணிருக்கணும்னு சொல்லி வாங்சுடைய மனைவி சொல்றாங்க. அப்படி சென்றிருந்தால் இந்த வெற்றி கிடைச்சிருக்காது. எப்போ வெற்றி கிடைச்சுங்கிறத உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். வாங்சுக் இருக்க வரையும் வராத மத்திய அமைச்சர்கள், போராட்ட கலவரம் நடந்த பிறகும் வராத மத்திய அமைச்சர்கள் எங்கே வருகிறார்கள்?
ராகுல் காந்தி பிரதமர் இல்லத்துக்கு முன்னால் உட்கார்ந்தவொடனே பிரதமரை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் வருகிறார்கள். இதைத்தான் நாம் புரிந்து கொள்ளணும். அதன் பிறகுதான் இதுக்கு ஒரு மொமெண்டமே ஏற்படுது. அப்புறம்தான் வந்து அவர்கள் வந்து ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். தர்மேந்திர பிரதானை அதுக்கு 2 நாள் கழித்து தர்மேந்திர பிரதானை நீக்க வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். அவ்வளவு எளிதாக பாஜகக்காரர்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் காங்கிரஸ் ஜனதா பார்ட்டியுடைய வளர்ச்சி காங்கிரஸை பாதிக்கும்ல. என்ன நடக்க போகுது? அவர்கள் வந்து தடுக்க முடியுமா? ஒரு கட்சி உருவாகுது, அது வளர்ச்சியாகனா தடுக்க முடியாது. அதுக்காண்டி காங்கிரஸுடைய வளர்ச்சி என்பது வேறு, அவர்கள் வளர்ச்சி என்பது வேறு. அதனால் எந்த பிரச்சனையும் காங்கிரஸுக்கு இல்லை. காங்கிரஸ் தன் கடமையை செய்கிறது. 2019 ராகுல் காந்தி அவர்கள் சென்னை வரும்பொழுதும், 2021 வரும்போதும், 24 வரும்போது இதைத்தான் சொன்னார். நீட் என்பது எந்த மாநிலத்திற்கு தேவையில்லையோ விலக்கு அளிக்கலாம். அதுதான் ஏற்கனவே நாங்கள் கொண்டு வந்த நீட் மசோதாவிலே இருக்கிறது. விரும்பாத மாநிலங்களுக்கு நீட் இல்லை என்று நாங்கள் கொண்டு வந்த மசோதா. ஆனால் பாஜக எல்லா மாநிலங்களுக்கும் அது திணித்தது மட்டுமல்ல, உச்சநீதிமன்றத்தில் போய் ஒரு உத்தரவையும் வாங்கிவிட்டது. காரணம், உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சாதிக்காரர்கள் அல்லது பணக்காரர்கள் மட்டும்தான் டாக்டராக ஆக வேண்டும், நம்முடைய இன்ஜினியர் ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி இதை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆகவே அதைவிட 60,000 கோடி ரூபாய் ஒரு வருடத்திற்கு சம்பாதிக்கக்கூடிய நம்முடைய கோச்சிங் சென்டரை உருவாக்குகிறார்கள். அதையும் நடத்துபவர்கள் மிக பெரும் பணக்காரர்களும் உயர் மட்டத்தில் உள்ளவர்கள் தான் செய்கிறார்கள். இதைத்தான் ராகுல் காந்தி தொடர்ந்து எதிர்த்துக்கொண்டே வந்தார். ஏதோ நேற்று வந்து ராகுல் காந்தி இருக்கல, கோச்சிங் சென்டரையும் எல்லாவற்றையும் அவர் தொடர்ந்து எதிர்த்து வர்றாரு. அதை விட இன்னும் ஒரு படி மேலே ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில்தான் கொண்டு வரப்பட்ட அந்த மாநிலங்களவை பட்டியலில் இருந்து மத்திய பட்டியலுக்கு சென்றதையும் நாங்கள் மாற்றுவோம் என்று சொல்லியிருக்கிறார். முக்கியமாக இந்த காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி வந்த பிறகு காங்கிரஸுக்கு ஒரு பலவீனம் வந்துருச்சு. இனி பாஜகவை எதிர்க்கக்கூடிய சக்தி காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி தான் இருக்குங்கிற நிலைமை வட மாநிலங்கள் இருக்கல் தானே. உங்களுக்கு நன்றாக தெரியும், காங்கிரஸ் இருந்தபோது ஆம் ஆத்மி வந்தது. அதே மாதிரி பல்வேறு கட்சிகள் வந்து போராட்டங்கள் செய்தார்கள், விவசாயிகள் போராட்டம் செய்தார்கள். அதனால் காங்கிரஸுக்கு என்ன இழப்பு? ஆட்சிக்கு வர முடியலையே. ஆட்சிக்கு இல்லை, நாங்கள் 50 இடங்கள்லேருந்து 100 இடங்கள் வந்தோம். பாஜக 300 இடங்களிலிருந்து 400 இடம் செல்லக்கூடியவர்கள் 240க்கு சுருங்கினார்கள். இன்றைக்கி அவங்க சிறுபான்மை அரசு நடத்தியிருக்கிறார்கள். காங்கிரஸ் 2 மடங்கு வளர்ச்சியை பெற்றிருக்கிறது. அதே மாதிரி கூடுதலாக 2 மாநிலங்களில் இப்போ நாங்கள் ஆட்சியிலையும் கூட்டணி ஆட்சியிலையும் இருக்கோம். எங்களுக்கு எந்த இழப்பும் இல்லை. காலம் வரும்பொழுது காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும். காங்கிரஸுக்கு வந்து ஆட்சிக்கு வருவது என்பது முக்கியமல்ல, மக்களுடைய முன்னேற்றம் மட்டும்தான் முக்கியம். அதனால் மக்களை தொடர்புபடுத்தி தான் ராகுல் காந்தி அவர்கள் இந்தியா முழுக்கும் நடைப்பயணம் மேற்கொண்டார்கள். இந்தியா முழுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் அப்படி அவர் ஒரு பிரதமராக வேண்டும் என்று நினைத்திருந்தால் பிரதமர் மன்மோகன் சிங் இருக்கும் பொழுது அவரே விரும்பி கேட்டுக்கொண்டார், வந்திருக்கலாம். அல்லது துணை பிரதமராக இங்கே துணை பிரதமராக வந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் உள்ள கட்சி போன்று முதல்வராக வாரிசுகள், துணை முதல்வராக வாரிசுகள் வாய்ப்பு இருந்து வருகிற மாதிரி அங்கே நம்முடைய ராகுல் காந்தி செய்யவில்லை. இன்றைக்கு கூட ஒரு போராட்டக்காரராகத்தான் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எந்த விதமான சுகதுக்கங்களை பற்றி கவலைப்படாமல் அவர் மக்களுக்காக, இந்திய மக்களுக்காக வாழ்ந்து கொண்டிருப்பதால் தான் இந்தியாவில் காங்கிரஸ் இன்னும் உயிர்ப்போடு இருக்கு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டணியில் காங்கிரஸ் பங்கு பெற்றிருக்கு. ஆனால் இதன் மூலம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி வந்துருமா அப்படிங்கிறது சந்தேகம் தானே. தமிழகத்தில் சந்தேகம் என்பது எப்போ தெரியும்? தேர்தலுக்கு பிறகுதான் தெரியும். நாங்கள் தேர்தலிலே ஒன்றாக கூட்டணியிலே பலமாக இருந்த பொழுது, பிரச்சனை இல்லாத இருந்தபோது 40க்கு 40 இடங்களை வென்றோம், தமிழகத்திலும் பாண்டிச்சேரியிலும். அதே மாதிரி வெற்றி பெற வேண்டும் என்ற ஒன்றாக முனைப்பு இருக்கும்போது ஆட்சியை பிடித்தோம் 2021. ஆனால் 26 எங்களுக்குள் மனஸ்தாபங்கள், பிரச்சனைகள் வந்தது. அந்த பிரச்சனைகள் வந்தது வேறு ஒன்றும் இல்லை. கேரளாவில் LDF UDFன்னு 2 கூட்டணி கட்சி இருக்குது. அந்த கூட்டணியில் பெரும்பாலும் மாறி போவதில்லை. காரணம் என்ன? ஒரு இடம் எடுத்தாலும் அவர்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைக்கும். இதை தொடர்ந்து LDFும் கொடுப்பது, UDFும் அமைச்சர் பதவி கொடுக்குது. அதிகாரத்தில் எல்லோருக்கும் பங்கு. அதனால் இன்றைக்கு வரையும் கூட்டணி கலகலத்துக்கு போகாமல் இருக்குது. தமிழ்நாட்டில் கலகலத்துக்கு போகிறது காரணம் என்ன? அது செல்வி ஜெயலலிதா இருக்கும்போது சரி, MJR இருக்கும்போது சரி, கலைஞர் இருக்கும்போது சரி, இன்று ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போது சரி, கூட்டணிகள் மாறிக்கொண்டே இருப்பார்கள். கம்யூனிஸ்டுகள் அங்கேயும் போவாங்க, இங்கேயும் போவாங்க. VCK இங்கேயும் போவோம், அங்கேயும் போவோம். காங்கிரஸும் இங்கேயும் போகும், அங்கேயும். இதுக்கு என்ன காரணம்?
ஒரே காரணம் தான், ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு இல்லாமல் தாங்களே எல்லாவற்றையும் செய்வதனால் பல்வேறு தவறுகளுக்கு ஆளாகி அடுத்தடுத்த தேர்தலில் அவர்கள் வெற்றி வாய்ப்பை இழக்கிறார்கள். அது திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும். ஒட்டுமொத்தமாக தாங்களே எல்லாம் தவறுகள் செய்யக்கூடிய சூழ்நிலையில் கூட்டணி கட்சிகள் அந்த தவறை திருத்துற வாய்ப்பு இருக்குது. கூட்டணி இருந்தால் கொஞ்சம் பயம் வரும். இதெல்லாம் இல்லாத விளைவு என்னாச்சுன்னு சொன்னால், தமிழ்நாட்டில் ஆட்சிகள் மாறி மாறி கொண்டே இருக்கிறது. ஒரு முறை தான் 2 தடவை வெல்லக்கூடிய வாய்ப்பு செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு கிடைத்தது. அது கூட கூட்டணிகள் பலவீனமாக போன விளைவு. இன்றைக்கி சொல்கிறமே, திமுகவோட காங்கிரஸ் மட்டும்தான் 2016 கூட்டணி இருந்துச்சு, உங்களுக்கு நன்றாக தெரியும். அதே நேரத்தில் விசிக, தேமுதிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், இப்படி பல்வேறு கட்சிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து எங்கே இருந்தன? மக்கள் நல கூட்டணியாக இருந்தது. அதன் விளைவு 0.6%. அது கூட காங்கிரஸ்ல காரணம். 0.6% எடுத்திருந்தாங்கன்னா திமுக 2014 ஏடிஎம்கே ஆட்சி கிடையாது. இந்த உண்மையெல்லாம் நம்ம விளங்கிக்கிறணும். அதே திமுகவாக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், 2014 காங்கிரஸோடு இருந்த கூட்டணியை விட்டு விட்டு ஓடினார்கள். அதன் விளைவு என்ன? அவர்களும் 0, காங்கிரஸும் 0. ஆக கூட்டணியாக இருக்கும் பொழுது அதிக இடங்களை பெறுகிறார்கள். 2016 ஆட்சி இழந்தாலும் பெறுகிறார்கள், 2001 பெறுகிறார்கள். அப்போ இப்படி ஒரு சூழல் இருக்கும்போது இந்த உண்மையை திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கக்கூடிய பலருக்கு புரியவில்லை. இந்த நிகழ்ச்சியிலும் கருத்திற்கு உரிமையாக தெரிவித்துள்ள மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.